அதுல எப்படின்னா ஒரு ரேஸ் வரும், அது இன்னொரு ரேஸை காலி பண்ணும், அடுத்து இன்னொரு ரேஸ் வரும், இன்னொரு ரேஸ் அதை காலி பண்ணும், ஆளும் அப்படிங்கிற மாதிரியே அந்த ஸ்டோரி லைன் இருக்கும். இது எனக்கு வந்து இந்த இந்த ஒரு லைன் வந்து ரொம்ப கேட்சியா இருந்துச்சு. இதை ஏன் நம்ம இந்தியன் மித்தாலஜில பிரயோகிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ராமாயணத்துல வானரர்கள் இருப்பாங்க, மகாபாரதத்துல இருக்கவே மாட்டாங்க. அனுமனை ஒரு கடவுளா மட்டும் தான் அதுல கும்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் அதுல. அப்ப அந்த ரேஸ் எங்க போயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு பதிலுமே கிடையாது. ஸோ அதே போல பார்த்தீங்க அப்படின்னா வந்து உருவத்திலே பெரிய உருவமா இருப்பாங்க அவங்க அரக்கர்கள் அப்படின்னு. அந்த இனம் அங்கே போச்சு. அப்புறம் வந்து மனுஷனும் மிருகமும் கலந்த அவுணரர்கள்னு சொல்லுவாங்க. இந்த மகிஷாசுரன்லாம் பார்த்துருப்பீங்க. அவன் வந்து மனித உடலும் மிருகத்தலையும் கொண்ட இது. அது ஒரு இனமே இருந்திருக்கு. நம்ம இந்தியன் மித்தாலஜி மட்டும் இல்லாமல் வேர்ல்டு மித்தாலஜில நிறைய இடங்கள்ல அந்த மாதிரியான ரேசஸ் வந்து பேசப்படுது. அப்படி இருக்கிற இதுல வந்து பார்த்தீங்கன்னா எங்க போயிருப்பாங்க அந்த ரேசஸ்லாம் அப்படின்னும் போது நான் இதை வந்து நான் இதோட வந்து ஏன் நம்ம மெர்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன்.